காலை கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் காலை இழுத்துட்டே நடக்க ஆரம்பித்தான். அப்புறம் அந்த காலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊண்ட ஆரம்பித்தான். ஊண்ட ஆரம்பித்த உடனே ஓரளவுக்கு நடக்க ஆரம்பித்தான். இந்த மாற்றம் கஞ்சி தண்ணியும் அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியும் தான் கொடுத்தது. எதுவுமே முடியாதுன்னு சொன்ன ஒரு அணிலை நடக்க வச்சது அந்த கஞ்சி சாப்பாடு வடித்த தண்ணியும் கொள்ளு வேக வச்ச தண்ணியும் தான். இப்போது அதே மாதிரி இப்போது நான் இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு நான் இப்போது எல்லாத்துக்குமே நோய்களுக்கெல்லாம் நான் டாக்டர் பக்தா அவர்கிட்ட போயிட்டு நான் வைத்தியம் பார்ப்பேன். அவர் இப்போ இந்த நாய்க்கு ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் கொண்டு வருவாங்க. அவங்கக்கிட்டையெல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவார். நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க, என்னென்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்பார். அப்போ அவங்க வரிசையாக சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், இந்த இது சோப்பு யூஸ் பண்ணுறோம், இந்த பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லி முடித்து கேட்ட பிறகு இது எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா எந்த ஷாம்பு எந்த சோப்பு எதுவாக இருந்தாலும் கெமிக்கல் கலக்காமல் எதுவுமே வர்றதில்ல. அது ஒரு பக்கம் அவங்களோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த கஞ்சி தண்ணி எடுத்துங்க, நல்லா சோறு வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துங்க, அதை எடுத்து முதுகில் நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஸ்கின்னுக்குள்ளே அது போய் சத்தாக மாறும். அந்த ஸ்கின்னில் இருக்கிற நோயெல்லாம் போகும். முடிக்கு ஊட்டச்சத்து தரும். பெண்கள் அந்த காலத்தில் நீங்களும் உணவளிக்க உதவலாம். Please help us to feed.